ஓ இந்த சிவரால் தண்ணி ஒழுகுறதால நாங்கள் எந்த வித படங்கள் ஒன்றும் காட்சிப்படுத்த முடியாமல் இருக்கிறோம். தண்ணி அங்கே இந்த இதெல்லாம் அங்கே வேலையெல்லாம் இருத்துட்டுது. இதுக்கு முதல் அங்கால பெருசா இருந்து செயற்பாடுகள் எல்லாம் இது இப்போ இது என்னத்தால் வந்தது இப்படி உடஞ்சி? இது முந்தின சனசமயத்தில் பிளான். இதுக்கு முதல் இந்த 2 சுவருக்கு இடையில பெரிய இடைவெளி இருந்தது. முதல் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த நிலம் கிடங்கா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இந்த எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆனக்கோட்டை பகுதியில் இருக்கிற சாவல்கட்டு கிராமத்தில் இருக்கிற இந்த குமுதினி முன்பள்ளியில் தான் நிற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் கடந்த மாதம் இந்த முன்பள்ளியை குறித்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். இந்த முன்பள்ளியில் சில வேலை திட்டங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி இன்றைய தினம் ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அதனால தான் வந்திருக்கிறேன். இப்போ என்னென்ன நிகழ்வு நடக்க போகுது டீச்சர்? இங்கு ஏடு தொடக்கிற நிகழ்வும் விஜயதசமி விழாவும், அடுத்து இந்த முன்பள்ளிக்கு உதவி செய்தவர்களை நன்றி கூறி ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடலும் நடாத்த தீர்மானிச்சிருக்கிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம் இன்றைய நிகழ்வையும். மற்றது இந்த முன்பள்ளியில் என்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஆமாம் நாங்கள் ஆனா படிப்போமே எப்பயும் சட்டுன்னு சாப்பிடுடி எனக்கு தான் படிக்கிறது என்ன எனக்கு எனக்குதான். அப்போ நான் சொல்லித்தர சொல்லணுமே. சரி, ஆனா அவனா சொல்லுங்க, ஈனா சொல்லுங்க, ஈனா இல்லை சொல்ல ஈயண்ணா ஊனா இப்படி வர கையால் ஊனா ஈனா காலுக்கா கேட்குதா ஈயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா அண்ணம். சரியோ இனி எழுதுவா, நாங்கள் எழுதிக்க பட்டிங்க எழுதுவானம்மா. நீங்கள் எழுத போறீங்களா? கட்டிக்கா அடி படிச்சுல
அம்மா மக்கா அம்மா மாட்ட படிச்சது என்ன எழுதினா தருவேன் நான் எழுதினா தருவேன் எழுதினா தருவேன் எழுதுவோமா கேட்டுக்க இனி அவன் எழுதுவாங்க சொல்லி சொல்லி எழுதுவாமா சொல்லுங்க ஆனா அவன்னா சொல்லுங்க அவன்னா சொல்லுங்க ஈனா ஈனா என்ன
கெட்டிக்கா கெட்டி குமுதினி முன்வழியின் வேலை திட்டங்கள் அண்மையில் நடந்தது நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் இந்த முன்வள்ளிக்கு யார் யார் உதவி செய்தார்கள், இந்த உதவி எவ்வாறு இந்த உதவி கிடைத்தது என்பது பற்றி நாங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் முதல்ல எங்களோட குமுதினி முன்வள்ளியின் தலைவர் அவர்கள் முதல்ல உங்களுக்கு சில கருத்துக்களை வழங்குவார். நான் சில கருத்துக்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். எமது பாடசாலை கட்டிடம் முடிந்தும் பூரண திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால் மிகுந்த சிரமங்கள் பட்டுத்தான் நமது ஆசிரியர்களும் இந்த சிறுவர்களும் இங்கே படித்து கொண்டிருந்தவர்கள். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எல்லோரையும் கேட்டு இதண்டு கூடுதலான முடிவுகளை எடுத்தோம். அத்தோடு எங்களோட ஜனசமூகத்திலே அனுசரணையோடு எங்களது சைமன் ஐயா அவர்கள் கேட்டுள்ளோம். அவர் சகல அவருடைய நிதி உதவியுடன் தேவையான பங்களிப்பை செய்தார். கூடுதலாக நாங்கள் நிர்வாகம் கூட இங்கே என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது கூட நாங்கள் இங்கே வந்து பார்க்கல. அவர் நேரடியாக டெலிஃபோனில் பார்த்து இது செய்ய வேணும், திருத்த வேலை செய்ய வேணும், மனசன கூட வசதி செய்ய வேணும், எல்லாத்தையும் கூடுதலாக நிறைவு செய்தார். அத்தோடு எங்களுக்கு இந்த குழந்தைகள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி பற்றிய கூட எங்களுக்கு அன்பளிப்பை செய்திருக்கிறார். நாங்கள் எங்களோட நிர்வாகமும் நாங்களும் என்றென்றும் அவற்றை உதவிக்கு கடமைப்பட்டுள்ளோம். இன்னொன்று அவரும் அவரது பாரியாரும் வந்து 3-4 தடவை அவருடைய தலைமையிலே இந்த விளையாட்டு போட்டி நடைபெற்றது. மற்றது ஒவ்வொரு ஆண்டும் இந்த விளையாட்டு போட்டிக்குரிய பிள்ளைகளுக்குரிய பரிசல்கள் கூட அவர் வழங்கியிருந்தார். சரி, நன்றி. அவரை பற்றி இன்னும் மேன்மேலும் எங்களோட தலைமை ஆசிரியர் சில வார்த்தை கூறுவார் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும். குமுதினி முன்வள்ளியின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்நேர வணக்கம். எங்களுடைய முன்வள்ளி நிறைய திருத்த வேலைகள், போதிய அடிப்படை வசதிகள் இன்றி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரம் ஒரு நாள் நாங்கள் முன்வழியை பூட்டிவிட்டோம். 2 நாட்கள் எங்களால் இது நடத்த முடியவில்லை, அடிப்படை தேவைகள் இல்லை, பூர்த்தி செய்யப்படவில்லை என்று சொல்லி பூட்டியதன் காரணமாக நான் வீட்டில் நின்ற பொழுது சைமன் நோர்வேயில் இருக்கும் சைமன் அவர்கள் என்ன பள்ளிக்கூடம் போயிலையோன்னு கேட்க நான் நடந்த விஷயத்தை சொன்னேன். இப்படி பிரச்சனைகள் இருக்கின்றது, எங்களுக்கு முன்பள்ளி திருத்த வேலைகள் இருக்கின்றன என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் உடனே நீங்கள் முன்பள்ளி இவ்வாறு பூட்ட வேண்டாம், முன்பள்ளியை ஆரம்பியுங்கள், உங்களுடைய வேலைகள் அனைத்தும் செய்வதற்கு நாங்கள் ஒழுங்கு செய்து தருகிறோம் என்று கூறி அந்த வகையில் அவர்கள் தனியாக தங்களுடைய நிதி மட்டுமல்ல வேறு நண்பர்கள், நலன் விரும்பிகள் போன்றவர்களிடம் இந்த உதவிகளை பெற்று எங்களுக்கு இந்த மலசல கூடம் ஒன்று முழுமையாக செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்து இந்த திருத்த வேலைகள், மழைக்காலம் மழை ஒழுகும் அந்த திருத்த வேலைகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. வர்ணம் பூசும் வேலையும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதைவிட எல்லா வேலையும் முடிந்ததென்று நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவரின் மனைவியான திருமதி மார்கரெட் அவர்கள் கேட்டார், கேமா எல்லாம் சரிதானே, திருப்தி தானே உங்களுக்கு என்று. அப்பொழுது நான் சொன்னேன், இல்லையாண்டி எனக்கு ஒரு டிவி பூட்டணும் என்று நீண்ட நாள் ஆசை, எனக்கு அதற்கு ஒரு சில
பேர் கொஞ்சம் காசு தந்திருக்கிறார்கள். ஆனால் அது போதாதென்ற நிலையில் நான் அதை வங்கியில் இட்டுள்ளேன் என்று சொன்னதும் உடனே அவர் தானே அந்த ரீவியை ஒழுங்கு செய்து உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இன்று காலையில் டிவி போட்டதும் இந்த மாணவர்களின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அவர்களுக்குரிய பாடல்கள் எல்லாம் நாங்கள் இங்கு போட்டிருந்தோம். உண்மையில் அவர்கள் தூர இடத்தில் இருந்தாலும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அல்லாமல் இருந்தாலும் இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் மிக சிறப்பான கல்வியை பெற வேண்டும், சந்தோஷமாக இந்த முன்பள்ளிக்கு வந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி மனமும் வந்து தங்களது உதவியையும் பங்களிப்பையும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் முதலில் நாங்கள் நன்றி கூற வேண்டிய முக்கியமானோரால் இங்கே வீடியோ பிடிச்சு கொண்டிருக்கிற அவர் இந்த முன்பள்ளிக்கு ஒரு 60,000 ரூபாவை காசாக வழங்கி இருக்கின்றார். உண்மையில் அவர் இங்கே வந்து பார்த்த பொழுது முன்பள்ளி இருந்த நிலையை பார்த்து தானும் உதவி செய்ய வேணும் என்ற ஒரு ஆவலோடு இந்த 60,000 ரூபா பணத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். உண்மையில் எல்லோரும் மிக்க சந்தோஷப்பட வேண்டிய விடயம். அடுத்து நோர்வேயில் வசிக்கும் திரு சைமன் குடும்பத்தினர் 1,12,000 ரூபா எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். மெலசல கூட புதிதாக கட்டப்பட்டுள்ளது, அதைவிட வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. மேலதிகமாக இந்த சீமெந்தி வேலைகள் நிறைய மழை காலம் ஒழுகுற அந்த வேலைகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. இவர் மூலமாக நோர்வேயில் வசிக்கும் குணசிங்கம் ஆதஸ் என்பவர்கள் 35,000 ரூபா வழங்கி இருக்கின்றார்கள். இதில் பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு நலன் விரும்பி நினைக்கிறேன் அவர் இந்த ஊரைத்தான் சேர்ந்தவரோ தெரியல 17,500 ரூபா வழங்கி இருக்கிறார். மேலும் தொலைக்காட்சியை நான் கேட்ட பொழுது அவர்கள் சைமன் அங்களும் அவரது மனைவியாரும் நோர்வேயில் வசிக்கும் ரெஜிசியா அவர்களிடம் 66,000 ரூபா பணம் பெற்று பொன்னுத்துறை சிவராசா 33,000 ரூபா கொடுத்துள்ளார்கள். மேலும் இந்த முன்பள்ளியின் நிலை கண்டு ஆனைக்கோட்டை சாவல்கட்டை சேர்ந்த தற்போது பிரான்சில் வசித்து கொண்டிருக்கும் செல்வலிங்கம் ஜீவிதா அவர்கள் 25,000 ரூபாவை இந்த முன்பள்ளிக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அதைவிட அவர் மூலம் மகேந்திரன் தீபா, மகேந்திரன் கரிகாலன் என்பவர்களும் சேர்ந்து 25,000 ரூபா வழங்கியிருக்கிறார்கள். மேலும் பெயர் குறிப்பிட விரும்பாத நலன் விரும்பிகள் இருவர், ஒருவர் 25,000 ரூபாவும் ஒருவர் 26,000 ரூபாவும் கொடுத்து தங்களுடைய பங்களிப்பை செய்துள்ளார்கள். இப்போ இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளில் வாங்குவதென்றால் 3 மடங்கு விலை இலங்கையில் இருந்தும் எங்களுடைய குழந்தைகள் இங்கு சந்தோஷமாக வந்து மழை வெயில் படாமல் கல்வி கற்று செல்ல வேண்டும் என்று இந்த நோர்வேயில் வசிக்கிற திரு சைமன் அவரது மனைவியாரும் தாங்கள் மற்றவர்களிடமும் பெற்று தாங்களும் பெற்று இந்த நிதியுதவியை இங்கே வழங்கியிருக்கிறார். உண்மையில் இந்த நல்ல உள்ளங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு ஜீவிதா என்பவர் இந்த ஊரை சேர்ந்தவர். அவர் தான் படித்த முன்பள்ளி என்று சொல்லி வேறு பிள்ளைகளிடமும் இந்த ஊரை சேர்ந்தவர்களிடமும் நிதியுதவியை பெற்று இங்கு அனுப்பி இருக்கின்றார். உண்மையில் அவர்களுக்கும் எமது முன்பள்ளி சமூகத்தின் சார்பிலும் இந்த குழந்தைகளின் சார்பிலும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஒரு மனிதனது எதிர்காலம், அவனுடைய கல்வியின் எதிர்காலம் ஒரு முன்பள்ளியில் தான் ஆரம்பமாகிறது. முதல் அவன் இந்த எழுத்தை பழக தொடங்க ஆரம்பிக்கின்றான் இந்த ஏடு தொடக்கல் மூலம். அந்த வகையில் அவன் மென்மேலும் பல கல்விகளை பெற்று பல்கலைக்கழகம் செல்கிறதற்கு அத்திவாரம் இந்த முன்பள்ளியில் இடப்படுகின்றது. ஆகவே நான் இந்த புலம்பெயர் உறவுகள் மற்றும் இன்னும்
எங்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாரிடமும் கேட்டுக்கொள்வது, இந்த பிள்ளைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். கல்வியை விட மேல் இந்த தொலைக்காட்சி பூட்டி இருக்கின்றார்கள். பிள்ளை வரும்போது அழுகையுடன் தான் வருவார். முன்பள்ளிக்கு வரும்போது அழுகையுடன் வருவார்கள். ஏனென்று சொன்னால் அம்மாவை பிரிய முடியாத பாசம். அப்போ இங்கே வரும் பொழுது நான் இந்த தொலைக்காட்சியை நான் கொழும்பில் ஒரு 15 முன்பள்ளிகளை பார்த்திருந்தேன். நான் ஒரு ஆய்வு செய்ய போயிருந்த பொழுது அங்கே காலையில் இந்த டிவி போட்டதும் பிள்ளைகள் வந்தவுடனே அதையே பார்த்து அந்த அழுகையை மறந்து தாய் தந்தையை பிரிந்து சந்தோஷமாக மற்ற செயற்பாட்டுக்கு ஆயத்தமாவார்கள். அந்த ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அந்த வகையில் நாங்கள் கேட்டுக்கொண்ட பொழுது இதற்கு முதல் என்னுடைய பாடசாலையில் ஒரு மாணவி கல்வி பயின்று பல்கலைக்கழகம் சென்றிருந்தார். மகான் என்பவரின் மகள். அவர் தெய்வாதீனமாக ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அவரது ஞாபகார்த்தமாக இங்கு டிவி கூட்டுமாறு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தந்திருந்தார்கள். அந்த பணத்தை நாங்கள் எடுக்கவில்லை, வங்கியிலே இருக்கு. காரணம், போதாத நிலையில் இந்த சம்பவத்தை நான் சொன்ன பொழுது திரு சைமன் அங்கிள் தாங்கள் உடனே அந்த டிவியை பூட்டி விடுவதாகவும் பணம் பெற்று நாங்கள் மீதி பணமும் போட்டு உங்களுக்கு அந்த தொலைக்காட்சியை நாங்கள் வழங்குகிறோம் என்று கூறி செய்திருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுடைய இந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எங்கள் நிலை கண்டு தாமாக முன்வந்து தானாகவே ஒவ்வொரு வேலையையும் கேமா எப்படி இருக்குது, எப்படி செய்கிறார்கள், வீடியோவில் காட்டும் எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து செய்த சைமன் குடும்பத்தினருக்கும் நலன் விரும்பிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு, குறிப்பாக எங்களுக்கு இந்த எஸ்எஸ்வி டெலிகாட்சி நிறுவனத்தினருக்கும் யூடியூப் சேனல் டெலிகாஸ்ட் நிறுவனத்தினருக்கும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த முன்பள்ளியை ஆரம்பத்திலே அந்த கட்டிடங்கள் இடிந்த நிலையில் இருந்த போது வந்து டெலிகாஸ்ட் பண்ணினார். அப்பொழுது தான் இந்த முன்பள்ளிக்கு உதவ வேணுமென்று அவருக்கு ஒரு மனப்பாங்கு வந்தது. அந்த வகையில் அவர் ஒரு 60,000 ரூபாய் பணத்தினை தாராளமாக மனம் வந்து அன்பளிப்பு செய்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய குழந்தைகள் சார்பிலும் பெற்றோர் சார்பிலும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். பெற்றோர்கள் இந்த முன்பள்ளிக்கு செய்கின்ற ஒத்துழைப்பு தான் கூடிய காரணம். நீங்கள் பெற்றோர்களும் இங்கே உள்ளவர்களும் எப்பவும் எங்களோட பிள்ளைகளுக்காக அவர்கள் கல்வி கற்கின்ற அந்த ஆரம்ப முன்பள்ளி பாடசாலைக்கு முன்வந்து எல்லா வகையிலும் சரீர உதவியிலையோ அல்லது உங்களால் எந்த உதவியை நாங்கள் செய்து அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது எங்களோட பிள்ளைகளும் கல்வியிலேயே எங்கள் நிலைக்கு வளர்ந்து கொண்டு வருவார்கள். அந்த வகையில் இங்கே நான் நீண்ட காலமாக அறிந்து கொண்டு இந்த பெண்பள்ளிக்கு எல்லோரும் தாங்களாகி முன் வந்து அந்த நல்ல உதவியை செய்து வருகின்றால், இப்பையும் அண்மை காலத்திலேயே சைமன் அவர்கள உதவியினூடாக புனருத்தானம் செய்து மிக அழகாக முன்பள்ளி அழகுபடுத்தப்பட்டுள்ளது. அது அந்த உதவி செய்தவர்கள் முன்வந்து தாங்களாக முன்வந்து உதவி செய்தவர்களுக்கு நானும் இந்த நேரத்தில் நன்றியை கூறுகின்றேன். உங்கள் போன்ற உள்ளங்கள் இருக்கும் வரைக்கும் எங்கள் இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகளின் கல்வியோ அதுகளோ கீழே போக மாட்டான். நல்ல ஒழுக்க சீர்களாக பிள்ளைகளை வளர்வதற்கு கீழே உள்ள அடித்தளமாக உள்ளது இந்த முன்பள்ளி தான். முன்பள்ளியில் இருந்தே அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்று நல்ல கல்வியையும் கற்று வருவதற்கு இவ்வாறான நீங்கள முன்மாதிரியான செயற்பாடுகள் முக்கியம் தருகின்றது. முதல்வாக இந்த செயற்பாடுகள் உண்மையாது பெற்றவர்கள் நலன் விரும்பியவர் பழைய மாணவர்கள் இங்கே கல்வியிட்ட பழைய மாணவர்கள் ஒவ்வொரு நல்ல நிலையில் வளர்ந்து வந்திருப்பீர்கள். அதை நீங்கள் மறந்து போகாமல் இதுக்கு என்றும் இந்த உதவியை செய்ய வேணும். அதே நேரத்தில் இன்று நான் என்னை பொறுத்தமில்லை இந்த கல்வியை நாங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு சேவை மாதிரி கல்வி மாதிரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கேடுதலக்க திடீரென்று நேற்று பிள்ளைந்தன் கேட்டேன். நான் எனக்கு இந்த ஓய்வு பெற்றாலும் எனக்கு ஓய்வு நிலையில் நான் இருக்கையில் என்றால் ஒரே பிஸி அந்த காலத்தை கருத்தி கொண்டு சரியான முறையில் எனக்கு அதை ஒத்துழைத்தமைக்காக நானும் இந்த நேரத்தில் அந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நான் நன்றியையும் கூறிக்கொண்டு
மீண்டும் இந்த முன்பள்ளியில் உள்ள மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக வளர்ந்து நல்ல பிரஜைகளாக இந்த நாளில் திகழ எல்லாம் நல்ல இறையர்கள் கிடைக்க இறைவன் ஆசி வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது பார்த்திங்கன்னா சாவல்கட்டு கிராமத்தில் இருக்கிற குமுதினி முன்பள்ளி. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நிகழ்வு முடிஞ்சு பிள்ளைகளெல்லாம் போயிட்டினோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ இந்த நிலத்தை பார்த்திங்கன்னா முதல் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இந்த நிலம் கிடங்காக கிடந்தது, கிண்டி பள்ளம் மேடா. இப்போ இந்த நிலமெல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் அடைச்சி தந்துட்டணுமோ டீச்சர்? இதுக்கு முதல் இந்த 2 சுவருக்கு இடையில் பெரிய இடைவெளி இருந்தது. அது இப்பொழுது எல்லாம் பூசி அந்த தண்ணி ஒழுகாத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். இஞ்சாலையும் இந்த 2 கண்ணாடிக்குள்ளாலையும் தண்ணி தெறித்து உள்ள படங்கள் எல்லாம் நினைச்சிட்டுது. நாங்கள் செய்து போட்ட படங்கள் திருப்பி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ அதெல்லாம் சீமெந்தால பூசி தண்ணி ஒழுகாத வண்ணம் செய்யப்பட்டிருக்கு. நிலம் குன்றும் குழியுமாக இருந்தது. இப்போ நாங்கள் இந்த நிலம் இழுத்து தந்திருக்கிறார்கள். சைமன் அங்கள் தன்னுடைய நிதி பங்களிப்பிலையும் தனியாக தங்களுடைய நிதி பங்களிப்பில் இந்த நிலமும் சில வேலை திட்டங்களும் செய்திருக்கணும். பார்ப்போம். இதில் பெரிய இடைவெளி இருந்தது. இதுக்குள்ளால தான் வெயில் மழை எல்லாம் பிள்ளைகளுக்கு இதில் வெயில் மற்றும் மழை வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும். அடுத்த சனசமூக நிலையம் இனி வராது. இந்த டிவி நான் நீண்ட நாள் ஆசை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொல்லிக்க அதை காட்சியாக பார்க்குறது அவர்களுக்கு அதை பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ நான் அதை எவ்வளவோ முயற்சி செய்தும் பலன் கிடைக்கல. எனக்கு ஒரு 10,000 ரூபா தான் சேர்ந்தது. நான் அந்த காசை வங்கியிலேயே வச்சிருக்கிறேன். எப்போதாவது ஒரு உதவி வரும் சேர்த்து வாங்கலாமெண்டு. ஆனால் இதை நான் என்னுடைய எண்ணத்தை வெளியிட்ட போது சைமன் அங்கிள் வேறு நபர்களோடும் கதைத்து உதவிகளை பெற்று இன்றைக்கு இந்த ரீவி பூட்டணுமென்று நேற்றே என்னோட தொடர்பில் இருந்து கேட்டுக்கொண்டபடி பூட்டியாச்சா டிவி காட்டுங்கோ என்று சொல்லி. அப்போ நான் நேற்று இந்த வேலை செய்து முடியலை. அப்புறம் அவர்கள் இன்று காலையில் எல்லாம் பூட்டி காலையில் நாங்கள் டிவி போட்டதும் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை நீங்கள் காண மேலே அது காண கோடி கண்பேனும் அவர்கள் மிக சந்தோஷமாக இருந்தார்கள். பட் அவர்களுடைய மொழி விருத்தி அது ஒவ்வொன்றையும் பார்த்து அவர்கள் கதைக்கும் பொழுது அவர்களுக்கிடையே நிறைய மொழி விருத்தி ஏற்படும். அதற்காகத்தான் இந்த முன்பள்ளிகளில் இப்படியான துணை சாதனைகள் நாங்கள் இங்கே படமோ நாடகமோ போடுறதில்ல, அவர்களுக்குரிய சில செயற்பாடுகளை போடத்தான் அவர்களுடைய மொழி விருத்தியாகும் என்றதுக்காகத்தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அடுத்ததாக இந்த இது சமையல் அறை எனக்கு இந்த பக்கம் எல்லாம் வேலை முடிஞ்சுது. சீட்டெல்லாம் மாற்றிருக்கேன்னு அதில் உடைஞ்சிருந்த சீட்டெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கணும். அப்படியே வெளியில் ஓகே. பார்த்திங்கன்னா இந்த மலசல கூடமும் இந்த நேசரிக்கு செய்து கொடுத்துருக்கிறார் சைமன் அண்ணா. ஏண்டா இப்போ அது இல்லாமல் தான் உங்கள் பிள்ளைகள் சிரமப்பட்டு கொண்டு இருந்தது அப்படி என்று போன முறை வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வேலையெல்லாம் நடந்து எல்லாம் செய்து கொடுத்து தான் இப்போ இன்றைய தினம் இது ஆரம்பிச்சிருக்கேன். இனி நாளையிலிருந்து பாடங்கள் நடக்கும் இங்கே தான்.
ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முன்பள்ளிக்கு செய்த உதவிகளை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா, நான் முதல்ல நீங்கள் அப்போது பேசும்போது சொல்லியிருந்தீங்கள் சுபாஷ் அந்த 60,000 தந்தேன்ண்டு. ஆனால் அது இல்லை. இப்போ நான் போன முறை எடுக்கல இந்த வீடியோ, இந்த நிலங்களை பார்த்துட்டு இப்போ சாயமன் எனக்கு சொல்லியிருந்தார், உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்வீங்களா அப்படின்ட்டு என்னை கேட்டிருந்தார். அதால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருக்கிற ஜெர்மனி பிரீமனை சேர்ந்த கொஞ்சம் குடும்பத்தினர் இருக்கணும், ஒரு ஐயா மூலமாக எனக்கு இருக்கணும். நான் அவையிட்ட இதை பற்றி சொல்லியிருந்தேன், இந்த முன்பள்ளிக்கு நாங்கள் நிலம் செய்கிறது கொஞ்சம் உதவி செய்யணுமெண்டு. அவங்க தான் எனக்கு இந்த 60,000 பணத்தை தந்தாங்க, இந்த குடும்பம். அப்போ நீங்கள் அதில் பேசும்போது குறுக்க வந்து பேச இல்லாத நீங்கள் மைக்கில் பேசிக்கொண்டு நிற்கிறீங்கன்றதால வரையில். இப்போ அடுத்ததாக மிச்ச உதவிகள்லாம் ஃபுல்லாக நாங்கள் இதில் எழுதிக்கணும் வந்துங்க. இதை இருக்க நீங்கள் படித்தீங்கன்னா சரி. ஏண்டா நன்றி சொல்கிறது தான் நல்லது. நன்றி மறப்பது நன்றன்று. எங்களோட கஷ்ட நிலையை உணர்ந்து முன்வந்து ஜேர்மன் பிரீமனை சேர்ந்த குடும்பத்தினர் 60,000 ரூபா வழங்கியிருக்கின்றார்கள். அடுத்து நோர்வேயில் வசிக்கிற திரு சைமன் குடும்பத்தினர் 1,12,000 ரூபா. இவர் மூலமாக நோர்வேயில் வசிக்கும் குணசிங்கம் அதிஸ் ஆதஸ் அவர்கள் 35,000 ரூபா. மேலும் பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நலன் விரும்பி 17,500 ரூபா. மேலும் தொலைக்காட்சி பெட்டி தேவை என கேட்டபோது அதையும் சைமன் அவர்கள் மூலம் நோர்வேயில் வசிக்கும் ஜெட்சியா அவர்கள் 66,000 ரூபா. பொன்னுத்துறை சிவராசா 33,000 ரூபா கொடுத்துள்ளனர். மேலும் இந்த முன்பள்ளியின் நிலை கண்டு ஆனைக்கோட்டை சாவல்கட்டை சேர்ந்த பிரான்சில் வசிக்கும் செல்வலிங்கம் ஜீவிதா அவர்கள் 25,000 ரூபா அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். மேலும் பெயர் குறிப்பிட விரும்பாத நலன் விரும்பிகள் இருவர் 25,000 கொடுத்து தங்கள் பங்களிப்பை செய்துள்ளார்கள். இவர்கள் அனைவருக்கும் நான் எங்களுடைய குழந்தைகளின் சார்பில் மென்மேலும் நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மன் பிரீமனை சேர்ந்த குடும்பத்தினர் மற்றும் நோர்வேயை சேர்ந்த சைமன் மார்கரெட் குடும்பத்தினருக்கும் மீதியான இருக்கிற எங்கள் இந்த முன்பள்ளிக்கு உதவின அனைவருக்கும் எனது SSV யூடியூப் சேனல் ஊடாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி டீச்சர்.